முட்டை வடிவத்தில் இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதெல்லாம் ஒரு கேள்வியான்னு கேட்குறீங்களா? இயற்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குற உணர்ற எந்த ஒரு விஷயத்து மேலே வேணாலும் ஏன் எதுக்கு எப்படின்ற கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்டுக்கிட்டே போகலாம். கேள்வியை பார்க்கும்போது இது ரொம்ப சாதாரணமான கேள்வின்னு தோணினாலும் அதுக்கு கிடைக்கிற பதில்கள் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி தான் முட்டை ஏன் இந்த வடிவத்தில் இருக்குன்றதுக்கு பின்னாடி இருக்கிற பதில்களும் ரொம்பவே சிறப்பானதாக நம்மளை ஆச்சரியப்படுத்துறதா இருக்கும். இப்போ அதை தெரிஞ்சுப்போம். முட்டை ஏன் இந்த வடிவத்தில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த முட்டைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுற பறவைகளோட கூடு ஏன் இந்த மாதிரியான சட்டி வடிவத்தில் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பறவை தன்னுடைய முட்டைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு தான் ஒரு கூட்டை வடிவமைக்குதுன்றதுனால இந்த வடிவத்தில் இருக்கிற முட்டைகளை பாதுகாப்பாக வைக்கிறதுக்கு ஒரே சிறந்த வடிவமான கூடு இந்த மாதிரியான சட்டி வடிவம் தான். ஏன்னா எல்லா வகையான பறவைகளோட முட்டையும் இந்த மாதிரி ரொம்ப சுலபமாக உருண்டு போகக்கூடிய வடிவத்தில் இருக்கிறதுனால இது அசைஞ்சிக்கிட்டே இல்லை உருண்டுக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்துச்சுன்னா இதுக்குள்ளே உள்ள கருவோட வளர்ச்சி ஒன்று தாமதப்படும், இல்லைனா கருவே வளராமல் போகலாம். அதாவது இந்த முட்டைக்குள்ளேருந்து குஞ்சே வெளிவராமல் போகலாம். இந்த அபாயத்தை தவிர்க்கிறதுக்காக தான் ஒவ்வொரு பறவையும் தன்னுடைய கூட்டை சட்டி போன்ற வடிவத்தில் வடிவமைக்குது. இப்படி ஒரு கூட்டை அமைச்சு அதோட மையப்பகுதியில் தன்னோட முட்டையை இட்டு வைக்கும் போது அந்த முட்டை அந்த மையப்பகுதியில் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். ஏன்னா அந்த சட்டி போன்ற வடிவத்தோட மையப்பகுதி எப்பயுமே கொஞ்சம் குழிவாக இருக்கும். மற்ற சுற்றி உள்ள பகுதிகள் மேடாக இருக்கிறதுனால இந்த முட்டை வெளியில் எங்கேயுமே வரத்துக்கோ இல்லை உருள்றதுக்கோ வாய்ப்பு குறைக்கப்படுது. அப்போ இது ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இதோட கரு வளர்ச்சியும் துரிதப்படும். இதுக்காக தான் எல்லா பறவைகளும் தங்களோட கூட்டை ஒரு சட்டி போன்ற வடிவத்தில் வடிவமைக்குது. இப்போ நமக்கு இன்னொரு சந்தேகம் வரும், முட்டை இந்த வடிவத்தில் இருக்கிறதுனால தானே இது உருண்டுக்கிட்டே இருக்கும் இல்லை அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், இதை இயற்கை கொஞ்சம் மாற்றி வடிவமைச்சிருக்கலாம்ல, ஒருவேளை முக்கோணமாவோ செவ்வகமாவோ சதுரமாவோ வடிவமைச்சிருந்தா அது உருள்ற அபாயத்தையும் தவிர்த்திருக்கலாம். அதே நேரத்தில் பறவைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குச்சியெல்லாம் பொறுக்கி கொண்டு வந்து ஒரு சட்டி போன்ற கூட்டை உருவாக்கி அதில் முட்டை உண்ணும் அப்படின்ற இந்த நேர விரயத்தையும் தவிர்த்திருக்கலாம்ல அப்படின்னு நமக்கு தோணும். உண்மை என்னென்னா இந்த வடிவத்தில் இருக்கிற முட்டைகள் மட்டும்தான் தாய் பறவையோட வயிற்றுக்குள்ளேருந்து ரொம்ப சுலபமாக வெளியில் வர முடியும். இதே நாம் நினைக்கிற மாதிரி முக்கோணமாவோ செவ்வகமாவோ சதுரமாவோ ஒரு முட்டை இருந்துச்சுன்னா அதில் கூர்முனைகள் அதிகமாக இருக்கும். இந்த வடிவத்தில் அதாவது வட்டம் இல்லை நீள்வட்டத்தில் கூர்முனைகள் எதுவுமே இருக்காது. எல்லா பகுதியும் கிட்டத்தட்ட சமமாகவே இருக்கும். ஆனால் முக்கோணத்துக்கு 3 கூர்முனைகள் இருக்குது, சதுரத்துக்கும் செவ்வகத்துக்கும் மொத்தம் 4 கூர்முனைகள் இருக்குது. இப்படி கூர்முனைகள் இருந்துச்சுன்னா ஒன்று அந்த தாய்ப்பறவையோட வயிற்றுலேருந்து அந்த முட்டை வெளியிலே வராது. அதாவது முக்கோணமாவோ சதுரமாவோ செவ்வகமாவோ இருக்கிற அந்த முட்டை வெளிலையே வராது. அப்படியே அது ரொம்ப கஷ்டப்பட்டு வெளில வந்துருச்சுன்னா கூட அந்த தாய்ப்பறவையை கிழிச்சு கொண்டுட்டு தான் வரும். ஏன்னா அந்த கூர்முனைகள் தாய்ப்பறவையோட வயிற்றுக்குள்ள உள்ள சில உறுப்புகள் எல்லாத்தையும் கிழிச்சு சேதப்படுத்திடும். அதுக்கப்புறம் அந்த தாய்ப்பறவை இறந்து போயிடும். இந்த அபாயத்தை தவிர்க்கிறதுக்காக தான் இயற்கை முட்டைக்கு இந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. இது முட்டைக்கு மட்டும் சொல்ல முடியாது, பறவைகள் இருக்கிற முட்டைக்கு மட்டும் கிடையாது, பாலூட்டிகள் போடுற குட்டிகளுக்கு கூட இது பொருந்தும். எப்படின்னா பாலூட்டிகள்னால் நாம ஆடு மாடு சிங்கம் புலி இது எல்லாமே பாலூட்டிகள் தான். இதுங்க எல்லாத்தையுமே நீங்கள் கணக்கெடுத்து கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அதுங்க எல்லாத்தோட தலையுமே நமக்கு கூட தலையுமே ஒன்று வட்ட வடிவத்தில் இருக்கும், இல்லை நீள்வட்ட வடிவத்தில் இருக்கும். இதனால் தாயோட வயிற்றுக்குள்ளேருந்து அது ரொம்ப சுலபமாக வெளில வர முடியும். இதனால தான் இயற்கை ரொம்ப கவனமாக இந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்திருக்கு. பறவைகளோட முட்டைக்கும் இது பொருந்தும், பாலூட்டிகளோட குட்டிகளுக்கும் இது பொருந்தும். முதல்ல பாலூட்டிகளோட குட்டியில் வெளியில் வர பகுதி எதுவாக இருக்கும்னா, அதாவது குட்டி வெளில வரும்போது முதல்ல வெளில வர பகுதி தலைப்பகுதியாக தான் இருக்கும். தலை வட்ட வடிவமாகவும் நீள் வடிவமாக தான் இருக்கும், நீள்வட்ட வடிவமாக தான் இருக்கும். அடுத்தது இந்த முட்டைகள் ஏன் இந்த மாதிரியான வடிவத்தில் இருக்குன்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னா, பெரும்பாலான கடல் பறவைகளோட முட்டைகள் மலைக்கு மேலே உள்ள சமதள பரப்பில் தான் இடப்படுது. அதாவது உதாரணத்துக்கு அல்பட்ராஸ் இந்த மாதிரியான கடல் பறவைகள் எல்லாமே மலைக்கு மேலே தான் முட்டைகளை இடுது, மலை மேலே அந்த சமதள பரப்பில் தான் முட்டை இடுது. அப்படி இடும்போது அதுங்களோட முட்டைகள் கொஞ்சம் இன்னும் வேறுபட்டிருக்கும். அதாவது நீள்வட்டம் தான், அதிலே இன்னும் கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். எப்படின்னா இப்போ இந்த முட்டை சாதாரண நீள்வட்டத்தில் இருக்குது, கடல் பறவையோட முட்டை இன்னும் கொஞ்சம் கூர்மையான நீள்வட்டத்தில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த முட்டைகள் வேகமாக கடல் பகுதியில் காற்று அடித்து உருண்டா கூட அந்த மலை மேலேருந்து உருண்டா கூட உருண்டா அந்த போய் விழுந்துராது. அதுக்குள்ளேயே ஒரு வட்ட வடிவத்திலையோ இல்லை அரைவட்ட வடிவத்திலையோ சுற்றி அங்கேயே தான் இருக்குமே தவிர உருண்டு விழுந்துராது. அதனால கடல் பறவைகளோட முட்டை இன்னும் கொஞ்சம் நீள்வட்டத்தில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வட்டத்தை விட நீள்வட்டமான முட்டைகள் தான் இன்னும் சிறந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. நாம் கண்டுபிடிக்கல, இயற்கை ஏற்கனவே கண்டுபிடிச்சிருச்சு, அதை நாம் கண்டுபிடிச்சோம். ஏன் அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடல் பறவைகளோட முட்டை நீள்வட்டத்தில் இருக்கிறதுனால, அதாவது நீள்வட்ட வடிவத்தில் இருக்கிறதுனால அது உருள்ற அபாயம் தவிர்க்கப்படுது. அதே மாதிரி இந்த மாதிரியான நீள்வட்டத்தில் உள்ள முட்டைகளை கூடுகளில் பறவைகளோட கூடுகளில் அடுக்கும்போது இப்படி நீள்வட்டத்தெல்லாம் ஒன்றா பார்த்த மாதிரி உள்நோக்கி வச்சு அடுக்கும்போது ஒரு கூட்டுக்குள்ளே எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் அதிகபட்சமான முட்டைகளை அடுக்கிறதுக்கு இடம் கிடைக்குதான். அதனால இந்த வடிவத்தில் உள்ள முட்டைகள் தான் சிறந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்தது இந்த வடிவத்தில் இருக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அழுத்தத்தை தாங்கிறது. வேறு எந்த வடிவத்தை விடையும் ஒரு வட்ட வடிவம்
கோள வடிவம் அழுத்தத்தை அதிகமாக தாங்கும். பறவையோட முட்டை மேலே பறவையே உட்காந்து அடை காக்கும் போதும் வெளியிலேருந்து தரப்படுற அழுத்தம் இது இந்த வடிவத்தில் இருக்கிறதுனால முழுக்க எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணப்படுது. ஒரு இடத்துல கொடுக்கப்படுற அழுத்தம் அந்த ஒரு இடத்த மட்டுமே அழுத்தாமல் முழுக்க எல்லா இடத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணப்படுறதுனால, பரப்பப்படுறதுனால இந்த முட்டை உடையிறது தவிர்க்கப்படுது. அதே நேரத்தில் உள்ளுக்குள்ளேருந்து குஞ்சு வெளியில் வரும்போதும் இதே தியரி ஃபாலோ பண்ணப்பட்டுச்சுன்னா அந்த குஞ்சு வெளியே வர முடியாமல் போயிடும். ஆனால் உள்ளுக்குள்ளேருந்து வெளில வரும்போது இது அப்படியே தலைகீழாக ஒர்க் ஆகும். ஏன்னா உள்ளுக்குள்ளேருந்து வெளில வரும்போது அந்த குஞ்சு கொடுக்குற ஒரு சின்ன அழுத்தம் அந்த ஒரு இடத்துல மட்டுமே செயல்பட்டு ரொம்ப சுலபமாக உடைச்சிரும். இதே முட்டை வெளிலேருந்து அழுத்தம் கொடுக்கும்போது உடையாமலும் உள்ளேருந்து அழுத்தம் கொடுக்கும்போது உடஞ்சும் ரொம்ப சீக்கிரமாக உடஞ்சும் குஞ்சு பொரிக்கிறதுக்கு ரொம்ப பக்குவமாக உதவுது. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, எல்லா முட்டைகளுமே ஒரே நிறத்தில் இருக்கிறதில்ல. ஒவ்வொரு முட்டையும் ஒவ்வொரு பறவையோட முட்டையும் வெவ்வேறு நிறத்தில் இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு கோழி முட்டையெல்லாம் வெள்ளையாக இருக்கும். இன்னும் நம்ம ஊர்லேயே கள்ளிக்குருவி அப்படின்ட்டு ஒரு குருவி இருக்குது. அதோட முட்டை பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கும். இன்னும் ஒரு சில குருவியோட முட்டைகள்லாம் பார்த்திங்கன்னா சாம்பல் நிறத்தில் சின்ன சின்ன புள்ளி, கருப்பு புள்ளி இந்த மாதிரிலாம் இருக்கும். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கோமோஃப்ளோஜ் தான். கோமோஃப்ளோஜ்னா அந்த பின்னணியோட ஒத்து போகிறது. இது பச்சோந்தி மாதிரியான, பச்சை ஓணம், பச்சை பாம்பு மாதிரியான பல உயிரினங்களுக்கு பொருந்தும். இது முட்டைகளுக்கும் பொருந்தும். எப்படின்னா ஒரு பறவை எந்த மாதிரியான இடத்துல முட்டையிடுதோ அந்த மாதிரியான இடத்துக்கு தகுந்த மாதிரி அந்த இடத்துல முட்டையை தனித்து வேறுபடுத்தி அறிய முடியாத அளவுக்கு தான் அந்த முட்டையோட நிறம் அமைக்கப்படுது. பச்சை கலரில் கள்ளிக்குருவி முட்டையிடும்போது அது ரொம்ப அடர்த்தியான இலைகள் உள்ள மரத்து மேலே தான் முட்டையிடுது. அப்போ அந்த இலைகள்லேருந்து அந்த முட்டையை வேறுபடுத்தி பார்க்குறது கஷ்டம். இன்னும் சில பறவைகள் இடுற முட்டை அந்த பறவைகள் வடிவமைக்கிற கூட்டோட நிறம் மாதிரியே இருக்கும். அந்த பறவைகள் எந்த மாதிரியான குச்சிகள்லாம் தேர்ந்தெடுத்து ஒரு கூட்டை கட்டுதோ அந்த கூட்டோட நிறம் போலவே அந்த பறவைகளோட முட்டையும் இருக்கும். அப்போ இந்த எக் ஈட்டர்ஸ், அதாவது முட்டை உண்ணிகள்கிட்டருந்து அந்த பறவையோட முட்டை பாதுகாப்பாயிடுது. இயற்கை கோமோஃப்ளோஜை உயிரினங்களுக்கு மட்டும் இல்லை, இனிமேல் பிறக்க இருக்கிற உயிரினமான முட்டைக்கு கூட கொடுத்துருந்துருக்கு. இதெல்லாம் தான் முட்டைகள் இந்த வடிவத்திலையும் அந்த மாதிரியான நிறத்துலையும் இருக்கிறதுக்கான காரணம். இதை தான் முன்னாடியே சொன்னேன். இயற்கையில் நாம் எந்த ஒரு விஷயத்து மேலேயும் ஏன், எதுக்கு, எப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கு கிடைக்கிற பதில்கள் நாம் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சிறப்பானதாக இருக்கும்.